எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சேதுபதி ஸ்கூலுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா, பாரதியார் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முதல்லலாம் இந்த கல்யாண விருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தா. அப்புறம் அங்க இட வசதியெல்லாம் போரல. அப்பதான் சேதுபதி ஸ்கூல்ல கூப்பிட்டு, "நீங்க இங்க வச்சு நடத்திக்கோங்க" அப்படின்னு சொன்னதுனால, அதுலேருந்து வருஷா வருஷம் சேதுபதி ஸ்கூல்ல தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அங்க தான் போயின்ட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, இங்க எங்க பார்த்தாலும் ஷாமியானா பந்தல் போட்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேன் கனெக்ஷன் குடுத்துட்டுருக்காங்க. அங்க வரிசையா அந்த போறதுக்கான பாதைகள், அந்த மாரியெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இப்ப நேத்திலேருந்து ஆரம்பிச்சு சமையல் சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வாலண்டியர்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால, சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. குடுக்குறவங்க கட்டாயமா பச்சரிசி மட்டும் தான் அன்னைக்கு வாங்குறாங்க. அதனால அரிசியில பச்சரிசியே குடுங்க எல்லாரும். அதாவது முதல் நாள் 7ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு உண்டு. அதே மாரி மறுநாள் காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டு, மதிய சாப்பாடு 2மே உண்டு. மொத்தம் 3 வேளை போடுறாங்க. ஆனா, இப்போலேருந்தே ஆரம்பிச்சு இந்த இதெல்லாம் கொண்டுன்னு குடுக்குறாங்க இல்லையா? அரிசி, பருப்பு எல்லாம் கொண்டுட்டு வராங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே அங்க சாப்பாடு போட்டுன்னு இருக்காங்க. சாப்பாடு அங்க நடந்துன்னு இருக்கு. வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. அதேமாரி தாம்பூல பை குடுக்குறாங்க. ரசீது குடுக்குறாங்க. தேவையான அளவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, கையலம்புறதுக்கு பாருங்க எத்தனை பைப்பு போட்டிருக்காங்கன்னு. எல்லாமே முன்னேற்பாடுகள் எல்லாமே இப்ப நடந்துன்னு இருக்குங்க. இப்போ மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு இங்க இந்த திருமாங்கல்ய சரடு குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி உண்டு. இங்க எல்லாருமே அன்னைக்கு திருப்பூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாட்சிக்கு திருமங்கல்ய தாரணம் ஆகும்பொழுது எல்லாருமே மஞ்ச கயிறு மாத்திப்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு யாருக்காவது குடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க முன்னாடியே பணம் அனுப்பிச்சு விட்டுடுங்க. அப்படின்னா தான் அத அந்த சமயத்துல நான் வாங்கி குடுக்க முடியும். உங்களுக்கு குடுக்கணும்னாக்கா நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அந்த சமயத்துல நான் அத வாங்கி குடுத்துடுறேன். நம்ம இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் விருந்து ரெடி பண்றா இல்லையா? அவள பார்க்க வந்திருக்கோம். ஐயா என்னய்யா சாமான்லாம் வச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் முதல் நாள்லேருந்து வருஷா வருஷம் நீங்கள் போடுறீங்க. நானும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 36 வருஷமாக இருக்கேன். அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். முதல் நாள் விருந்தும் மாப்பிள்ளை அழைப்பு விருந்து, மறுநாள் கல்யாண விருந்து எல்லாமே கொடுக்குறீங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு எல்லாம் இருக்காயா? இன்னும் எதுவும் தேவைப்படுறதா நமக்கு? அது இந்த ட்ரஸ்ட் 30 வருஷத்துக்கு மேல அந்த இயங்கிட்டு இருக்கு. மீனாட்சி கோயில்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல இந்த சேதுபதி மொத்தம் 26 வருஷம். அன்னைக்கு ஒரு 5000 பேருக்கு ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு 1.5 லட்சம் பேருக்கு நல்லா கோவிலுக்குள்ளேயே வச்சு கோயிலுக்குள்ள 5000 பேருக்கு ஆரம்பிச்சோம். அது ஒரு 2-3 வருஷம் நடத்துறது தொடர்ந்து. அப்புறம் இங்க இன்னைக்கு 1.5 லட்சம் பேருக்கு மேல நெருக்கி வருஷம் நமக்கு கூட்டம் ஏறிட்டே தான் போறது, இறங்குறது இல்ல. திருக்கல்யாணம் 1 லட்சம் பேருக்கு நெருக்கி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரெஸ் சார்பா நடத்துறோம். இதுக்கு பறவை மார்க்கெட் காரி நிறைய கொடுக்குறாங்க. மற்றபடி மீனாட்சி அருள் பக்தர் விடாம எல்லா பொருட்களும் கொண்டா கொடுக்குறாங்க. அண்ணன் பேரு தண்ணீர் தங்கம் அவங்க தலைவரா இருக்காங்க. செயலாளர் எஸ்ஆர் வெங்கடேசன் பேரு செயலாளர். இதுக்கு டீம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நிறைய பொதுமக்கள் கொண்டாந்து அரிசி, பருப்பு, நெய், சமையலுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் கொண்டாந்து காய்கறில இருந்து பலசரக்குல எண்ணெய் எல்லா பொருட்களும் கொடுக்குறாங்க. இது மீனாட்சி அருட்கடாச்சாரத்தால இதை இன்னும் விரிவாக செய்யறதுக்கு எங்க ட்ரஸ்ட் நல்ல முயற்சி நடத்திட்டு இருக்கோம். தரமா செய்யறதுக்கு உண்டான அவங்க FSI சர்டிபிகேட் வாங்கி செய்யறோம். எல்லாமே முறைப்படி எல்லாமே தரமா தான் இதுல நடந்துட்டு இருக்கு. நான் எல்லாத்தையுமே பெர்மிஷன் வாங்கி முறையா பேரிகேட் கட்டி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு முறையில ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ், போலீஸ் 250 போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த திட்டம் நடக்குது. மீனாட்சி கைங்கரியத்தால இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். நிறைய பொருட்கள் கொண்டாந்து மதுரையில சுற்று வட்டாரத்துல இருந்து, வெளியூர்ல இருந்து, வெளிநாடுல இருந்து கேட்டு பொருள் அரிசியில இருந்து பருப்பு, நெய்ல இருந்து எல்லா பொருட்களுமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் பூரா மற்ற மதுரையில சின்ன அனைத்து மகளிரும் அன்னைக்கு முதல் நாள் காரி வெட்டுறதுக்கு ஒரு 3000 லேடிஸ் தன்னார்வமா வெட்டி கொடுக்குறாங்க. அது பெரிய சாதனை. 250-300 பேர் சமையல் பண்றதுக்கு இந்த ரொம்ப இருந்து இருக்கும். இந்த பேரிகேட் இந்த மாதிரி இந்த இடத்துல வரிசையா 7 கவுண்டர் போட்டிருக்கோம். இங்க 7 கவுண்டர். அந்த 7 கவுண்டர்ல டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி அந்த 2 கவுண்டர்ல போய் நின்று சாப்பிட்டு அவுட் கேட்டு, ஒரு கேட்டு இன் கேட்டு, ஒரு கேட்டு அவுட் கேட்டு, பாக்கப்பட்ட தட்டு மாதிரி. ஆமா, இல்ல பிளாஸ்டிக் பிளேட் வாங்கி இலை வச்சு போடுவோம். பிளேட்ல இலை வச்சு 3 வகையான சாதம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு பஜ்ஜி, மொத்தம் எவ்வளவுமே ஒரு காய் இவ்வளவு வச்சு கொடுப்போம்.
தண்ணி நல்லா மினரல் வாட்டர் தான் கொடுக்குறோம். சாப்பிட்டு அவங்க கை கழுவிட்டு அவங்க மொய் எழுதுனா மொய் எழுதிட்டு அப்படியே அந்த கேட் வழியாக வெளியாகிடுவாங்க. அதை நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீனாட்சி இன்னும் உத்தரவு கொடுக்க இன்னும் சிறப்பாக செய்துக்கிட்டே இருக்கோம். அவங்க தங்க அண்ணன் தலைவர் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. 26 ஆண்டுகளாக இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவில் வளாகத்தில் 10 வருடங்கள் நடத்தினோம். சில இடர்பாடுகள் காரணத்தால் இந்த சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 16 வருடங்களாக சேர்த்து இது 26வது வருட நாங்கள் அன்னதானம் என்று சொல்வதில்லை. இது முழுக்க முழுக்க மீனாட்சிக்காக நடத்தப்படுகிற சிறப்பு விருந்து. இது கல்யாண விருந்து, அன்னதானம் இல்லை, கல்யாண விருந்து. இதை சீரும் சிறப்புமாக எங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் ஒத்துழைப்புடன் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மென்மேலும் வளர வேண்டும் என்பது எங்கள் ஆவா. மீனாட்சி அதற்கு அருள் பாலிக்க வேண்டும். இட வசதிகள் இது இந்த சேதுபதி மேல்நிலைப் பள்ளி 16 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் கூப்பிட்டு கொடுத்த இடம் இது. நீங்கள் வேற எங்கும் அன்று கூட நாங்கள் மீனாட்சி மங்கோல்ல திருக்கல்யாணம் நடக்குதே இங்கே சாப்பிட வருவாங்களான்னு நினைச்சோம். ஆனா அன்றைக்கு இருந்த நிலை வேறு. இன்று அது 1,00,000 பக்தர்களையும் தாண்டி போகக்கூடியது. எங்களுடைய மொத்த திட்டம் மாப்பிள்ளை இழப்புக்கு 1000 கிலோ, மறுநாள் கல்யாணத்திற்கு 4000 கிலோ. இந்த 5000 கிலோ 4 சமையல் டீம் சமைச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு டீம் இல்லை, 4 டீம் சமையல் பண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க. தரமா செய்யணும்னு தரத்தோட நாங்கள் இந்த விருந்தை படைக்கின்றோம். சுத்தமான நெய்யில தயார் பண்ற பதார்த்தங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த அரசினுடைய விதிப்படியும் அரசினுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய முறையான அனுமதியையும் பெற்றுத்தான் இதை செய்கின்றோம். காவல்துறை எங்களுக்கு முழுக்க முழுக்க இதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். வெளி மாவட்ட போலீசார் தான் இதை ஏற்று நடத்துகிறார்கள். இந்த சேதுபதி மேல்நிலைப் பள்ளியை மட்டும் அதில் குறைந்தபட்ச தலைமை ஏற்று வருபவர் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்பது எங்களுக்கு பெரிய பெருமை. அவர் தான் இதை தலைமை ஏற்று அவருக்கு கீழ் சுமார் 100 போலீசார் ஒழுங்குபடுத்தி எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் இதுவரை நடத்தி கொடுப்பார்கள் என்பது எங்களுக்கு திண்ணம். மீனாட்சி அனுகிரகத்துல நமக்கு அப்படித்தான் அனுகிரகம். அது இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விருந்து, நீங்க எத்தனை நாளா ஏற்பாடு? ஒரு மாச ஏற்பாடு. இப்ப 10 நாளா கொஞ்சம் எங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் நாங்க இந்த வருஷம், போன வருஷம் பில்டிங் இருந்தது இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க. இந்த வருஷம் நாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நாங்களே டேப் வச்சு அளந்து, நம்ம டீம்ல ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவருடைய துணையோட எப்படி போடலாம் ஏது போடலாம்னு பெரிய யோசனை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் அந்த ஒரு டென்ட்டுக்குள்ளதான் சாப்பிட்டாங்க. இங்க ஒரு சின்ன பகுதி தான் போட்டோம். இந்த வருஷம் இதுல 3000 சதுரடியில சாப்பாடு எக்ஸ்ட்ராவா அவங்க சாப்பிடுறாங்க. அதனால வெளியில இருந்து வர்ற மக்கள் சீக்கிரம் வேகமா வந்துடலாம் இந்த வருஷம். அது ஒரு சாப்பிடுறதுக்கான டென்ட் இந்த தடவை எக்ஸ்ட்ரா 3000 சதுரடியில எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு இப்ப எங்களுக்கு. அது மீனாட்சியோடைய பெரிய அனுக்கிரகம். இதுல ஏழை பணக்காரங்க அப்படி வித்தியாசம் எல்லாம் இல்ல. இத பிரசாதம் அப்படிங்கிற ரீதியில தான் எல்லாரும் இத சாப்பிடுவாங்க. மீனாட்சி பிரசாதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யாரும் அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்றது இல்ல. அவங்களுடைய ஒரே குறிக்கோள், அவங்க வாயார சொல்லுவது இது மீனாட்சியினுடைய பிரசாதம். இது அன்னதானம்னு சொல்லாதீங்க, விருந்துல பிரசாதம் எங்களுக்கு கிடைக்குது. இது வெளியில கிடைக்காது. நீங்க இந்த அளவுக்கு செய்றீங்க. இது மீனாட்சி பிரசாதத்தை நாங்க சந்தோஷமா சாப்பிட்டு போறோம்னு மக்கள் சாப்பிட்டு போறாங்க. அவங்க சாப்பிட்ற இடத்துல பூரா ஃபேன் போட்டிருக்கோம் பாருங்க. இது போக மேலையும் ஃபேன், சைடுல எக்ஸாஸ்ட் ஃபேன், வேர்க்க விறுவிறுக்க இல்லாம தண்ணி பாயிண்ட் 2 இடத்துல தண்ணி பாயிண்ட் வச்சிருக்கோம். வேணுங்கிற அளவு அவங்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்க வாலண்டியர்ஸ் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை இது பண்ணி, அவங்களுக்கு சாப்பாடு பத்தலைனாலும் அங்கே எக்ஸ்ட்ரா கவுண்டரா 2 இடத்துல போடுறோம்.
அவங்ககிட்ட சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. ஆக எல்லாருமே வயிறார சாப்பிட்டு செல்றார்கள் என்பதில் எங்களுக்கு பெரிய தெரியும். அதாவது ஒரு சின்ன இது பறவை மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டன் காய்கறி கொடுக்குறாங்க. மாட்டுத்தாவணி மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்லேருந்து 3 டன் காய்கறி கொடுக்குறாங்க. கேஸ் அசோசியேஷன்லேருந்து ஃபுல் சிலிண்டர் ஒரு 80 சிலிண்டர் வரை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்தும் தன்னார்வமாக வந்து கொடுக்குறனால தான் இவ்வளோ பெரிய திட்டத்தை எங்களால் ஈஸியாக நடத்த முடியுது. ஆமாம், அந்த பரவசாமி பாருங்க, அவர் காரி மாட்டு ஓனர், அவர் காரி மாட்டுலேருந்து அவர் தான் காரி மாட்டு ஓனர், மாட்டுத்தாவணி மாட்டு ஓனர். அவர் தான் கம்ப்ளீட்டா இவ்வளவு 8 டன் காரி அவர் தான் கொடுக்குறாரு. அவர் மூலியமா தான் வாங்கி கொடுக்குறாங்க. கேஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு 80 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ட்ரஸ்டுடைய பேர் பழமுதிர்ச்சோலை திருவுருள் முருக பக்த சபை ட்ரஸ்ட். நாங்கள் இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைக்கு பண்ணுறோம். அழகர் கோயிலில் பங்குனி உத்தரத்துக்கும் பெரிய உள்ள சாப்பாடு போடுறோம். பழமுதிர்ச்சோலை மேலே கார்த்திகை 1க்கும் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கும் பழமுதிர்ச்சோலை மேலே ஆடி பௌர்ணமி, அதுக்கு 3க்குமே மேலே முருகன் கோயிலில் பழமுதிர்ச்சோலை மேலே அழகர் கோயில் மேலே அங்கேயும் அன்னதானம் போடுறோம். வருஷத்துக்கு மட்டும் 6 திட்டம் பண்ணுறோம். இது மிகப்பெரிய திட்டம். அது ஆமாம், இது மிகப்பெரிய திட்டம். ஆமா, இதுக்கு நிறைய தேவைங்கிறது மிளகு 50 கிலோ தேவை இருக்கு. நெய் 1000 கிலோ தேவை இருக்கு. நாங்க இப்ப வந்து ஒருத்தர் இன்கமிங் பூரா என்ட்ரி போடுவாரு, ஒருத்தர் வெளியில போற சரக்கு என்ட்ரி போடுவாரு. திருக்கல்யாணத்துக்கு முத நாள் மதியம் நாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு என்ன ஷார்டேஜ்னு தெரியும். லாஸ்ட் மினிட்ல வாங்கி கொடுக்கறதுக்கு பிசி பெருங்காயம் அவங்க குரூப் வந்து அதுல என்ன தேவை இருக்கோ அதை பூரா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால நாங்க காசு கொடுத்து அதை வாங்கி கொடுக்கறதும் இல்லை, அவங்க செஞ்சிடறாங்க. அவ்வளோத்தையும் என்ன கடைசி ஷார்டேஜோ அதை அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால எல்லாமே டோனர்ஸ் தான். அரிசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பச்சரிசியை வாங்கி கொடுங்க, புழுங்கல் அரிசி பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி சமையலுக்கு வேணுங்கிற நெய் வாங்கி கொடுங்க. பட்டை, சோம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, மிளகு அதிகமாக தேவை இருக்குது, நெய் அதிகமாக தேவை இருக்குது. சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், இந்த தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து முறையாக நல்ல பொருட்கள் தான் பயன்படுத்துகிறோம். நம்ம மூலியமாக தெரியவங்க வந்து இந்த மாதிரி பொருட்களை கேட்டு பயன்படுத்துங்க. 2 நம்பர் தரோம், கால் பண்ணி கேட்டு என்ன பொருள் வேணும்னு கேட்கறது கூட நீங்கள் அந்த நம்பரில் கேட்டுட்டு கூட சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேசன். 94 437 44 045 என்ன தொடர்புங்க. அண்ணன் பேர் தண்டீஸ்வரன். 95 977 450 62 அது தலைவர் நம்பர். இந்த 2 நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வாங்கி கொண்டு வரலாம். இந்த நம்பர்களில் கூப்பிட்டா அவங்க என்ன வேணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ மிளகு, ஜீரகம், நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு இந்த மாதிரி சமாச்சாரம் இப்போ தேவைப்படுறது.